ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற சூப்பரான செம்மையான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரிக்கையுமே பாருங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா ஜிபோர்டில். ஸோ ஜிபோர்டில் நம்ம டைப் பண்ணும்போது ஒரு நேரங்களில் நம்ம தப்பாக டைப் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கர்சர் இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவர்த்தி கொண்டு வந்து அதை வந்து அந்த நேரத்துக்கு நேராக கொண்டு வந்து தப்பாக டைப் பண்ண இடத்துல நம்ம வச்சுட்டு திரும்ப நீங்கள் டெலிட் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்படி நீங்கள் அந்த கர்சரை கொண்டு போகிறது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சிம்பிளாக கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டச் பேட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க லைட்டா அப்படி மூவ் பண்ணீங்கனாலே போதும், சிம்பிளாவே அந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுல அந்த சைடுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிட்டு திரும்ப டைப் பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போற ட்ரிக் மெசேஜை ஷெட்யூல் பண்றது. ஏற்கனவே வாட்ஸ்அப் ட்ரிக்ல இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவா நீங்க கூகுள் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுலயே அந்த ட்ரிக் வந்து நம்ம பண்ண முடியும். சிம்பிளா நீங்க வந்து கூகுள் மெசேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஒரு மெசேஜ் டைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த SMS சென்ட் பண்ற ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த கொஞ்சம் நேரம் வந்து பிரஸ் பண்ணி பிடிங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை அப்படியே ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ 8 AM, டுமாரோ 1 PM, டுமாரோ 6 PM அப்படின்லாம் வரும். இல்லைனா நீங்கள் செலக்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் டைமில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் சென்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த மெசேஜ் வந்து ஷெட்யூலில் வந்து இருக்கும். எந்த டைமுக்கு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒருவேளை நீங்கள் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அந்த 12 மணிக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க, அந்த மாதிரி நேரத்தில் இது செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் நிறைய பேர் ஆப்ஸ் வந்து நிறைய என் ஃபோனில் இருக்குது, என் ஃபோன் ஸ்டோரேஜே கம்மியாக தான் இருக்குது, பட் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்த அடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நாளாக நீங்கள் நார்மலாக அது வந்து ஒரு 100 MB 50 MBலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் இருக்க ஸ்டோரேஜ் அது அந்த கேட்ச் இதெல்லாமே எடுத்து இது ஜிபி கணக்கில் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணாம், எனக்கு ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் குரோமில் போயிட்டு ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இல்லை ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் டாப்பில் 3 பட்டன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் அந்த பேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாகவே உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டாலே பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு வெப் பேஸில் இயங்கக்கூடியது தான். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக ஜஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இருந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோனில் நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விதமான ஜஸ்ட் அதாவது சீன் போட்டால் கேமரா ஆஃபர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஃபோன்ஸில் இருக்கும். நீங்கள் இந்த ஜஸ்டர் அப்ளிகேஷன் நீங்கள் எந்த பிராண்ட் ஃபோன்லாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு சில பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது யூஸ் ஆகாது. நீங்கள் பட்டன்ஸ் டைப்பில், அதாவது ரிட்டன் கீ, இந்த ரீசன்ட் கீ, ஹோம் கீ, இதுக்கெல்லாம் வந்து பட்டன் டைப்பில் இதில் தெரியும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம் டேரக்டாக, அந்த இது இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹோம் கீ இருக்குல்ல, அதை வந்து லைட் அப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும். அதில் நீங்கள் ஒரு ஜெஸ்டரை வந்து ரைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு என்ன மாதிரியான ஜெஸ்டர் இருக்குது, அதாவது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஓ மாதிரி பண்ணலாம், வி மாதிரி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த ட்ரா பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் இதுக்கு ஓப்பன் ஆகணும், இல்லை இந்த செட்டிங்ஸ் இதுக்கு ஓப்பன் ஆகணும், இல்லை டார்ச் ஆன் ஆகணும், இந்த மாதிரி என்ன ஜெஸ்டர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளாக நீங்கள் வந்து ஹோம் கீலேருந்து இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிட்டு அந்த ஜெஸ்டரை வரைஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் உங்கள் ஃபோனில் நிறைய ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. நான் முக்கியமான வெப்சைட்ஸ் எல்லாம் எது ப்ரௌசிங் பண்ணாலும் நிறைய ஆட்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து DNS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் பிரைவேட் DNS அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிரைவேட் DNSல ஸ்பெசிஃபிக்காக ஒரு DNS வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிறத அதில் வந்து டைப் பண்ணுங்க. DNS கேபிட்டலில் DNS.AdGuard ADGUARD.com அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த இதில் தெரிகிறத நீங்கள் அப்படியே அதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே வந்து பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எந்த பேஜை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஒரு சில ஆட்ஸ் மட்டும் வரும், பட் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆட்ஸ் எதுவும் வராது. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான், பட் ஒரு சில ஃபோன்ஸில் ஒர்க் ஆகுது, சில மாடல்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணல. நான் சொல்கிற கோடை வந்து இது பண்ணிக்கோங்க, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டார் ஹேஸ் 4636 ###. இதை வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஒன்று வரும். அதில் நீங்கள் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டாக உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எது அப்படின்றத அதில் டிஸ்பிளே பண்ணோம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து ஃபோனை வந்து கொடுத்துருப்பீங்க, அவங்கள்ட்ட இந்த நீ தேவையில்ல அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க வாட்ஸ்அப் இல்லை அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயங்கள் எதை வேணாலும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க எதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்தது நீங்கள் ஃபோன் கொடுக்கும்போது இதெல்லாம் நீ பார்த்துருக்கடா, எதை தேவையில்லாத பார்க்க
ஆகாத அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் ஒரு சில மாடல்ஸில் வந்து ஒர்க் ஆகலை. அடுத்தது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாருக்காவது சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணுறப்போ முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த அப்ளிகேஷனுக்கு போய் அதை ஓப்பன் பண்ணி அடுத்து கேலரியை கொடுத்து கேலரியிலேருந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நம்ம அனுப்புவோம். ஸோ இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜிபோர்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ்க்கு போங்க. அதில் வந்து கிளிப் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ரீசென்ட் ஸ்க்ரீன்ஷாட் இன் கிளிப் போர்டு அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை அப்படியே எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டு சில பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தீங்கனாலே சிம்பிளாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதில் போய் அனுப்பணுமோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அது ஏதாவது ஒரு நீங்கள் அனுப்புறவங்களுக்கு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் காப்பி பண்ணீங்கன்னா எப்படி ஜிபோர்டில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லி காட்டும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிக்சரையும் காட்டும். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக அதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்படாமல் ஈஸியாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம ஃபோனில் வந்து தண்ணியில் போடுறது அப்படின்றது அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பட் ஒரு சில நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அது மழையில் நனைஞ்சிரும். சில நேரத்தில் நம்ம பைக்கில் போயிட்டு இருப்போம், மழை வந்துடும், அந்த மாதிரி நேரத்தில் நனைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோன் வந்து ஆன் ஆயிரும். பட் ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா குறன்னு வரும். ஏன்னா உள்ள வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக fixmyspeakers.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே சவுண்ட் பயங்கரமாக ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வழியாக இருக்கிற எல்லா விதமான வாட்டர் பார்ட்டிகல்ஸையும் வெளியில் தள்ளிடும். ஸோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த சவுண்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற அந்த ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லை மைக் சைடில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வைப்ரேஷன் மூலமாக வெளியாகிடும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.